கால்பந்தாட்ட உலகக்கிண்ண போட்டித் தொடர் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. ரசிப்பதற்கேற்றால் மாதிரி இந்த உலகக்கிண்ணம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இரவு பொழுதில் நடைபெற்ற போட்டி ஜெர்மனி மற்றும் கியூரோசா அணிகளுக்கு இடையிலான போட்டி. கியூரோசா அணி முதல் தடவையாக உலகக்கிண்ணத்தில் கால் பதித்திருக்கின்ற அணி. நெதர்லாந்தின் முடிக்குரிய ஆட்சியாக இருந்த அணி கடந்த 2010 ஆண்டு தான் தனியான நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. 1,58,000 சனத்தொகையை கொண்ட இந்த நாடு தனியாக வந்து ஜெர்மனி அணிக்கு எதிராக முதலாவது கோலையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது பெரிய விஷயம். உண்மையில் ஜெர்மனி அடித்த 7 கோல்களிலும் பார்க்க அவர்கள் அடித்த ஒரு கோல் பேசுபொருளாக இருக்கின்றது. இந்த போட்டியில் ஜெர்மனி அணி 7-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றியினை பெற்றுக் கொண்டது. ஜெர்மனி பெற்றுக்கொண்ட இரண்டாவது பெரிய வெற்றியாக உலகக்கிண்ணத்தில் இது கருதப்படுகின்றது. 8-0 என்பது அவர்களுடைய பெரிய வெற்றி. நெமெச்சா 6வது நிமிடத்தில் முதல் கோலை பெற்றுக் கொடுத்தார் ஜெர்மனி அணி சார்பாக. கொமனிஷியா 21வது நிமிடத்தில் கியூரோசா அணிக்கான முதல் கோலை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த நாடு அமைந்திருப்பது கரிபியன் தீவுகளுக்குள், அதாவது அமெரிக்கா கண்டத்திற்குள். 38வது நிமிடத்தில் இரண்டாவது கோலை பெற்றுக் கொடுத்தார் ஸ்கால்ட்பெக். இதன் மூலமாக முன்னிலை பெற்றுக் கொண்டது ஜெர்மனி அணி. அதுவரையில் அந்த 38வது நிமிடத்தில் இரண்டாவது கோல் பெறப்படும் வரையில் அல்லது முதல் பாதி நிறைவடையும் வரையில் என்று கூட சொல்லலாம், போட்டி விறுவிறுப்பானதாக அமைந்தது. இரண்டாவது பாதி முற்றுமுழுதாக ஜெர்மனி எடுத்துக்கொண்டது கோல்களை பெற்றதன் காரணமாக. 45வது நிமிடம் நிறைவடைந்து மேலதிகமாக நேரம் வழங்கப்பட்ட வேளையில் 5வது நிமிடத்தில் ஹாவர்ட்ஸ் கோல் பெற்றுக் கொடுத்திருந்தார் பெனால்டி மூலமாக. 47வது நிமிடத்தில் முசியாலா கோலை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போன்று பிரவுன் 68வது நிமிடத்திலும், உந்தவ் 78வது நிமிடத்திலும், 88வது நிமிடத்தில் ஹாவர்ட்ஸ் மீண்டும் கோலையும் பெற்றுக் கொடுக்க ஜெர்மனி அணி 7-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றுக் கொண்டது. 10வது இடத்தில் இருக்கின்ற அணி. எனவே 82வது இடத்தில் இருக்கின்ற அணியை இலகுவாக விட்டு வைக்குமா? வெற்றியினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த முறை இழந்தது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து இந்த முறை ஜெர்மனியை அள்ளி எடுத்துக்கொண்டு போகும் என்று நம்பலாம். 4 வருடங்கள் உலக சாம்பியனாக தெரிவு பெற்றவர்கள் சும்மாவா? ஜாம்பவான்கள் தானே. மற்றொரு போட்டி 1:30 நடைபெற்றது. 2-2 என்ற கோல். இந்த போட்டி நெதர்லாண்ட்ஸ் ஜப்பான் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டி. இந்த போட்டி சமநிலையாக வரும் என்று எதிர்பார்த்திருந்தேன். 1-1 கோல் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் 2-2 என்ற நிலையில் வந்தது. ஜப்பான் அணி இறுதி வரையில் போராடியது. பலமான நெதர்லாண்ட்ஸ் அணிக்கு எதிராக 2-2 என்ற சமநிலை என்பது ஜப்பானை பொறுத்தவரையில் பெரிய விடயம். மறந்துவிடாதீர்கள், கடந்த முறை மிக முக்கியமான அணிகளான ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய அணிகளை வெற்றி பெற்று அவர்களின் வெளியேற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமாக ஜப்பான் இருந்தது என்பதை நாங்கள் சொல்லி காட்ட வேண்டும். டிஜிக் 51வது நிமிடத்தில் நெதர்லாந்து அணிக்கான கோலை பெற்றுக் கொடுத்தார். முதல் பாதியில் கோல்கள் இல்லை. நகுமுரா 57வது நிமிடத்தில் சமநிலை கோலை அடித்தார். மீண்டும் 64வது நிமிடத்தில் சமநிலை கோலை அடித்துக் கொடுக்க நெதர்லாண்ட்ஸ் அணி முன்னிலை பெற்றது. நெதர்லாண்ட்ஸ் அணிக்குத்தான் வெற்றி என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க 90வது நிமிடத்தில் கமடா கோலை அடிக்கின்றார். போட்டி சமநிலையில் நிறைவுக்கு வருகின்றது. ஜப்பான் அணியை பொறுத்தவரையில் தரப்படுதலில் 18வது இடத்தில் இருக்கிறது. நெதர்லாந்து 8வது இடத்தில் இருக்கின்ற நாடு. எனவே இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான போட்டியில் ஜப்பான் வெற்றி பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது. அடுத்த போட்டி ஐவரி கோஸ்ட் ஈக்குவடர் அணிகளுக்கு இடையிலான போட்டி. கோட் டிவோர் என்றும் ஐவரி கோஸ்டின் நாட்டை சொல்வார்கள். இந்த போட்டியில் கடைசி வரையில் கோல்கள் பெறப்படாத நிலைமை ஒன்று காணப்பட்ட வேளையில் சமநிலையில் முடியப் போகின்றது என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் போட்டியின் போக்கு மாறியது. அதாவது 90வது நிமிடத்தில் டியாலோ கோலை பெற்றுக் கொடுக்கின்றார். 1-0 என ஐவரி கோஸ்ட் வெற்றி பெறுகின்றது. ஐவரி கோஸ்ட் தரப்படுத்தல்களில் 33வது இடத்தில் இருக்கின்ற நாடு. ஈக்குவடர் 23வது இடத்தில் இருக்கின்ற நாடு. ஐவரி கோஸ்ட் 1-0 என வெற்றி பெற்று இப்பொழுது அடுத்த சுற்று வாய்ப்பை பெற்றிருக்கின்றது. 2006, 2010, 2014 இந்த 3 உலக கிண்ணத்திலும் விளையாடி இருந்தார்கள். அதுக்கு முதலில் 1930 58 வரை விளையாடி இருந்தவர்கள் 2014 பிறகு இம்முறை மீண்டும் விளையாட வந்து நல்லதொரு பிரதியினை வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். ஸ்வீடன் டுனிஷியா அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டி இன்று காலையில் நடைபெற்ற போட்டி. விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்த்தாலும் ஸ்வீடன் அணி தன்னுடைய பலத்தை காட்டிக்கொண்டது. ஐராய் 7வது நிமிடத்தில் முதலாவது கோலை பெற்றுக் கொடுத்திருந்தார். இஷாக் 2வது கோலை 30வது நிமிடத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார். 2-1 என்ற கோல் நிலைமை ரெக்கிக்கின் கோலின் மூலமாக உருவானது டுனிஷியா சார்பாக. முதல் பாதி 2-1 என்று இருந்தாலும் இரண்டாவது பாதியில் மேலும் 3 கோல்களை ஸ்வீடன் அணி பெற்றுக் கொடுத்தது. ஜியோகேஸ் 59வது நிமிடத்திலும்,
ஷுவன்பர்க் 84வது நிமிடத்திலும் அல்லது வன்பர்க் மீண்டும் 96வது நிமிடத்திலும் கோலை பெற்றுக் கொடுக்க 5-1 என்ற வெற்றியானது ஸ்வீடன் அணிக்கு சொந்தமானது. 38வது இடத்தில் ஸ்வீடன், டுனிஷியா 44வது இடத்தில். ஆனால் ஸ்வீடனை பொறுத்தவரையில் உலகக்கிண்ணம் என்று வந்துவிட்டால் மிக பாரமாக விளையாடுவார்கள். அவர்கள் வருவது கஷ்டம். வார போட்டிகளில் எல்லாம் சாதித்து காட்டி விடுவார்கள். 34ஆம் ஆண்டு காலிறுதிப் போட்டிக்கு தெரிவாகியவர்கள், 58ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு வந்து தோல்வியினை சந்தித்துக் கொண்டவர்கள், 2018 குவார்டர் ஃபைனல் அதாவது காலிறுதி. கடந்த முறை தெரிவாகவில்லை. இப்படித்தான் வந்தால் நல்ல பிரதிகளை காட்டி நல்ல முறையில் ஃபைட்டிங் ஒன்று கொடுத்துவிட்டு போவார்கள். இதுதான் அவர்களுடைய வளமை. இன்றைய போட்டிகளை பொறுத்தவரையில் இரவு 9:30 ஸ்பெயின் மற்றும் கேப் வேர்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. கேப் வேர்டு 4,58,000 சனத்தொகையுள்ள இன்னும் ஒரு சிறிய நாடு. கியூரோசாவுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய நாடாக இந்த உலகக்கிண்ணத்தில் கால் பதித்திருக்கின்றது. முதலாவது உலகக்கிண்ணம் 67வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். ஸ்பெயின் என்ற பெரிய அணியோடு விளையாடப் போகின்றார்கள். எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஸ்பெயின் அணி கடந்த முறை ரவுண்ட் ஆஃப் 16 வெளியேற்றப்பட்டது. எனவே இம்முறை வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. தரப்படுத்தலில் 2வது இடத்தில் காணப்படுகின்ற அணி. அவர்களுடைய போட்டி முடிவடைந்தது. மேலதிக விவரங்கள் பற்றி பேசலாம். பெல்ஜியம் எகிப்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு 12:30 அதாவது நள்ளிரவு தாண்டி அதிகாலையில் 12:30 நடைபெறப் போகின்ற போட்டி. 2 தடவைகள் பெல்ஜியம் அணி அரையிறுதி போட்டிக்கு வந்திருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய சாதனைகளாக சொல்லலாம். இந்த முறை தரப்படுத்தலில் 9வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். பெல்ஜியம் நிச்சயமான பலமான அணி. மறுபுறத்தில் எகிப்து 29வது இடத்தில் காணப்படுகின்றார்கள். இது அவர்களுடைய 4வது உலகக்கிண்ணம். 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் இப்பொழுது மீண்டும் உலகக்கிண்ணத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எனவே எகிப்து மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பெல்ஜியத்திற்கான இலகுவான வெற்றி வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அவ்வாறே அமையுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி அதிகாலை 3:30 இடம்பெறப் போகின்றது. உருகுவே முன்னாள் சாம்பியன், 2 தடவைகள் முதல் 2 உலக கிண்ணத்திலையும் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் அதன் பின்னர் அவர்கள் பலமாக இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இம்முறை 16வது இடத்தில் தரப்படுத்தலில் இப்பொழுது காணப்படுகின்றார்கள். கடந்த முறை குழுநிலை போட்டிகளோடு வெளியேற்றப்பட்டார்கள். சவுதி அரேபியா கடந்த முறை அர்ஜென்டினா அணியை திக்கு முக்காட வைத்தது. 2-1 என்ற கோல் அடிப்படையில் வெற்றி பெற்றார்கள். ஆனாலும் முதல் சுற்றோடு வெளியேறிவிட்டார்கள். அடுத்த 2 போட்டியிலும் தோல்வியினை சந்தித்ததன் காரணமாக. எனவே ஏதாவது ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை சவுதி அரேபியாவும் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 61வது இடத்தில் தரப்படுத்தலில் காணப்படுகின்றார்கள். சவுதி தங்களுடைய அணியினை இப்பொழுது வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முயற்சிக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2034ஆம் ஆண்டு உலகக்கிண்ணம் சவுதியில் நடைபெறப் போகின்றது. நாளை காலை 6:30 நடைபெறப் போகின்ற போட்டி இப்பொழுது அமெரிக்காவின் எதிரிகள் ஈரான் அமெரிக்காவில் விளையாடப் போகின்றது. இதை எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஈரான் அமெரிக்க போர் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒப்பந்தம் கைச்சாத்தின்ற நிலைமையில் இருக்கின்ற நிலையில் ஈரான் அங்கே எவ்வாறு செயல்பட போகின்றது என்பதைத்தான் எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஈரான் அணி தரப்படுத்தலில் 21வது இடத்தில் காணப்படுகின்றது. எனவே இலகுவாக விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் முதல் சுற்றோடு தான் வெளியேறி வருகின்றார்கள். இதுவரையில் 3 வெற்றிகளைத்தான் ஈரான் அணி பெற்றிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் நியூசிலாந்து அணிக்கு எதிராக 4வது வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். நியூசிலாந்து அணி தரப்படுத்தலில் 85வது இடத்தில் காணப்படுகின்ற அணி. எனவே 3வது தடவையாக அவர்கள் உலகக்கிண்ணத்தில் விளையாடப் போகின்றார்கள். 1982 மற்றும் 2010ஆம் ஆண்டு ஆகிய வருடங்களில் தான் இவர்கள் உலகக்கிண்ணத்தில் விளையாடி இருக்கின்றார்கள். நியூசிலாந்து எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள்? ஓசியானிக்க வலயத்திலிருந்து இம்முறை தெரிவாகி இருக்கின்ற நாடு. எனவே இந்த போட்டிகள் இன்னும் விறுவிறுப்பானவையாகத்தான் இருக்கின்றன. முடியுமானவர்கள் போட்டிகளை பாருங்கள். நிச்சயமான விறுவிறுப்பு, பரபரப்பு, சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உலகக்கிண்ணம் மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. காற்பந்தின் சுவாரஸ்யத்தன்மையினை தெரியாதவர்கள் கூட தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் இந்த போட்டி முடிவடைந்ததும் ஸ்கோர் பெறங்களோடும் கோல் பெறங்களோடும் அணியின் நிலைமைகளோடும் சந்திப்போம்.